எல்லாரும் இஸ்ரேல் எப்போ ஈரான் மேலே குண்டு போடும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் யாருமே கவனிக்காத ஒரு இடத்துல, அதாவது சிரியாவோட டமாஸ்கஸ் ஏர்போர்ட்டில் துருக்கி ஒரு சின்ன மிஷினை கொண்டு போய் இறக்கி இருக்காங்க. பார்க்கறதுக்கு சாதாரணமான ரேடார் மாதிரி தெரிஞ்சாலும் இது இஸ்ரேலோட பல வருஷத்து ரகசிய பிளானியை அவுட் பண்ண போகுது. இத்தனை நாளா சிரியா வானத்துக்கு கண்ணில் மண்ணை தூவிட்டு போய்கிட்டு இருந்த இஸ்ரேலோட பைலட்டுகளுக்கு இனிமே துருக்கி தான் மிகப்பெரிய ஒரு தலைவலியா இருக்க போறாங்க. ஏன் ஒரு சாதாரணமான சிவில் ரேடாரை பார்த்து இஸ்ரேல் இவ்வளவு பதறுது? துருக்கி எதுக்காக திடீரென ஈரானுக்கு சப்போர்ட் பண்றாங்க? இதை பற்றி பேசாம விட்டா மிடில் ஈஸ்ட்ல நடக்க போற மிகப்பெரிய ஒரு போரோட ஆரம்பமே நமக்கு புரியாம போயிடும். ஆகவே இந்த வீடியோல இந்த ரேடார் பின்னாடி இருக்கிற அந்த பயங்கரமான அரசியலை பற்றி தான் தெளிவாக பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க போய் வீடியோக்குள்ள போலாம். இஸ்ரேல் ஈரான் சண்டையில துருக்கி ஏன் சிரியாக்குள்ள போய் ஒரு ரேடாரை வைக்கணும்? இதற்கு என்ன காரணம் என்ற கேள்வி உங்களுக்கு எழும்பும். இதற்கு பின்னாடி ஒரு செமையான டெக்னிக்கல் பாலிடிக்ஸ் இருக்கு. துருக்கியோட ரேடாரோட பேர் என்னென்றா STRS-100. இதை அந்த உளவு கண்ணு சொல்வார்கள். துருக்கியோட அஸ்லாசான் கம்பெனியை தயாரித்த இந்த ரேடார் சின்ன ரேடார் இல்லை, அதாவது ஒரு நார்மலான ரேடார் இல்லை. இது ஒரு 2D பிரைமரி சர்வேலன்ஸ் ரேடார். அதாவது ஒரு விமானம் தன்னோட அடையாளத்தை மறைச்சிக்கிட்டு, அதாவது டிரான்ஸ்போர்ட்டை ஆஃப் பண்ணிட்டு வந்தாலும் இது அந்த விமானத்தோட அசைவை வச்சு, இந்த ரேடார் அந்த விமானத்தோட அசைவை வச்சு அந்த ரேடார் எங்கே வருது என்பதை கண்டுபிடிக்க முடியும். இதோட ரேஞ்ச் கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர்ல இருந்து 180 கிலோமீட்டர் என்று சொல்லப்படுது. டமாஸ்கஸ் ஏர்போர்ட்டில் இதனை வச்சதன் மூலமா அந்த பகுதியை சுற்றி வர்ற எல்லா இடத்துலையும் இஸ்ரேலோட மூமெண்டை துருக்கியால பார்க்க முடியும். அதாவது டமாஸ்கஸை சுற்றி இருக்கிற பகுதியில் இஸ்ரேலோட மூமெண்டை ஈஸியாகவே துருக்கியால பார்க்க முடியும். இத்தனை நாள இஸ்ரேலோட விமானங்கள் சிரியாவோட மலைப்பகுதியிலும் ரேடார் சரியா வேலை செய்யாத இடங்கள்லையும் தாழ்வாக பறந்து வந்து அட்டாக் பண்ணுவாங்க. இப்போ இந்த புது ரேடார் வர்றதால அந்த வான்பரப்பு கிளீன் ஆகிடும். அதாவது இஸ்ரேல் உள்ள வரும்போது இந்த ரேடார்ல பளிரென்னு ரேடார் சிக்னல் கிடைச்சிடும். அந்த ஒரு சிக்னல் போதும் இந்த தகவல் ஈரானோட படைகளுக்கு போயிடும். பேப்பர்ல இது விமான போக்குவரத்துக்காண்டி, அதாவது சிவிலியன்ஸ் ஏர் டிராபிக்கிங் கண்ட்ரோலுக்காண்டி தான் கொடுக்குறோம்னு துருக்கி தரப்புலன்னு சொல்றாங்க. ஆனா இதோட டேட்டாவை சிரியாவோட இராணுவத்துக்கோ அல்லது ஈரானோட உளவு அமைப்புக்கோ ஷேர் பண்ணிக்க முடியும். நினைச்சா நேரடியாகவே ஷேர் பண்ணிக்க முடியும். இதைத்தான் எக்ஸ்பர்ட் தரப்புல இருந்து எப்படி சொல்றாங்கன்னா டுவல் யூஸ்ன்னு சொல்றாங்க. அதாவது வீட்டுக்கு தேவையான சொல்லி கத்தியை வாங்கிட்டு தேவைப்படும் போது போர்க்களத்துல பயன்படுத்துற மாதிரி தான் இதனை துருக்கி இப்ப செய்யறாங்க. துருக்கி இப்ப இஸ்ரேலுக்கு ஒரு நேரடியான மெசேஜே கொடுக்குறாங்க. அதாவது நீங்க சைப்ரஸ்ல எங்களுக்கு எதிராக காயை நகர்த்தினா நாங்க சிரியாவில் உங்களுக்கு எதிரானவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் என்று இப்ப துருக்கி நேரடியாகவே இஸ்ரேலுக்கு மிரட்டலை கொடுக்குறாங்க. ஈரானுக்கு இது ஒரு பாசிட்டிவாக பார்க்கப்படுது. சரி, இந்த ஆட்டத்தோட விளைவு என்னன்ற கேள்வி உங்களுக்கு எழும்பு. இந்த ஆட்டத்தோட விளைவு இந்த மூன்று நாடுகள்ல இஸ்ரேலுக்கு எப்படி இருக்கு, ஈரானுக்கு எப்படி இருக்கு, துருக்கிக்கு எப்படி இருக்கு என்பதை பிரித்து பார்ப்போம். இஸ்ரேலை எடுத்து பார்த்தோம் என்றால் இந்த ஆட்டத்தோட விளைவு இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு பயங்கரமான சிலவை ஏற்படுத்தி இருக்கு. இனிமேல் சாதாரணமாக சிரியாக்கு உள்ள நுழைந்துட்டு போக முடியாது. அங்க இன்னுமே அதிகமான மின்னணு கருவிகளை, அதாவது எலக்ட்ரானிக் வார்பயரை இஸ்ரேல் பயன்படுத்த வேண்டி இருக்கு. முதல் எப்படி சிரியாக்க நினைச்ச நேரமெல்லாம் தங்களோட பைட்டியேட்டை கொண்டு போனார்களோ அப்படி இனி கொண்டு போக முடியாது. ஈரானுக்கு என்ன விளைவு பார்த்தோம் என்றால் அவங்களோட ஆயுத பரிமாற்றம், அதாவது ஆயுதங்களை டிரான்ஸ்பர் பண்றது இன்னுமே பாதுகாப்பாக நடக்கும். சிரியா வழியாகத்தான் ஹிஸ்புல்லாஹ்க்கு தேவையான ஆயுதங்களை ஈரான் கொடுக்கிறார்கள். ஆகவே இனி ஈரானால நினைச்ச நேரத்துக்கு சிரியாவுக்கு மட்டுமில்லை நினைச்ச இடத்துல பாதுகாப்பாக ஆயுதங்களை டிரான்ஸ்பர் பண்ண முடியும். துருக்கிக்கு என்ன விளைவு என்று பார்த்தோம் என்றால் இந்த பிராந்தியத்துல நாங்களும் ஒரு கிங் மேக்கர் தான் அப்படின்னு துருக்கி இப்ப சொல்லாம சொல்லிட்டாங்க. ஆகவே மூன்று நாடுகளுக்கு இந்த ஆட்டத்தோட விளைவு மூன்று நாடுகளுக்கு வெவ்வேறு விதமாக கிடைச்சிருக்கு. சரி, இதே இஸ்ரேலுக்கு மேற்கொண்டு ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்கு என்பதை நாங்க பார்ப்போம். இத்தனை நாளா யாருக்குன்னு தெரியாம சிரியாக்குள்ள போய்கிட்டு இருந்தவர்களுக்கு, அதாவது போய்கிட்டு இருந்த இஸ்ரேலோட ஃபைட்டர் ஜெட் பைலட்ஸுக்கு இப்போ திடீரென்னு ஒரு புது ரேடார் செக் வச்ச மாதிரி இப்ப ஆயிடுச்சு. இது ரேடார் ஒன்றும் போர் விமானங்களை, அதாவது ஃபைட்டர் சுட்டு விழுத்தாது. ஆனா இஸ்ரேல் கிளம்பும் போதே அந்த தகவல்களை ஈரானுக்கும் சிரியாவுக்கும் முன்கூட்டியே கொடுத்துட முடியும். வான் போர்ல சர்ப்ரைஸ் தான் ரொம்பவே முக்கியம். அதாவது சர்ப்ரைஸ் அட்டாக் தான் ரொம்பவே முக்கியம். இப்ப சர்ப்ரைஸே இப்போ இல்லாம போயிடுச்சு. அதாவது இந்த ரேடாரை நிலைநிறுத்தியதால இஸ்ரேலால இனி தங்களோட ஃபைட்டர் பயன்படுத்தி சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ண முடியாது. ஒரு 5 நிமிஷம் முன்னாடி தகவல் தெரிஞ்சா கூட ஈரான் அவங்க மிசைல்களையும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களையும் ஓன் பண்ணிடுவார்கள். முக்கியமா
ஆட்களை பாதுகாப்பான இடத்துக்கு மாத்திடுவார்கள். இதனால இஸ்ரேலோட பழைய பிளான் எதுவுமே இனி ஒர்க் அவுட் ஆகாது. ஆகவே இப்ப துருக்கி இந்த ரேடாரை சிரியாவில் நிலைநிறுத்தி இருப்பது இஸ்ரேலுக்கு பயங்கரமான பயத்தை கிளப்பி இருக்கு. இனி அவர்களால் ஈஸியாக சிரியாவை பயன்படுத்தி ஈரானுக்கு எதிரான தாக்குதலை செய்ய முடியாது. அதில் சிரியாக்கே தங்களுடைய பயிற்சியேட்டை கொண்டு போக முடியாது. இதற்கு அவர்கள் நிறைய செலவு செய்ய வேண்டியிருக்கும், நிறைய வேலைகளை பார்க்க வேண்டி இருக்கும். துருக்கியன் இப்ப திடீரென சிரியாக்கும் ஈரானுக்கும் சப்போர்ட் பண்ற மாதிரி இந்த ரேடார் ஆட்டத்தை ஆடுகிறார்கள் என்ற கேள்வி உங்களுக்கு எழும்பும். இதற்கு பின்னாடி செமியான கித்தான ஒரு அரசியல் இருக்கு. இதனை நாங்கள் 3 பாயிண்ட்ஸ் மூலம் பிரித்து பார்த்தா ஈஸியாக புரிஞ்சு கொள்ள முடியும். துருக்கியை சுற்றி இப்போ ஒரு புதிய கூட்டணி உருவாக்கிட்டு இருக்கு. கிரீஸ், சைப்ரஸ், இஸ்ரேல். இந்த 3 நாடுகளும் சேர்ந்து மத்திய தரைக்கடல் பகுதியில் துருக்கியை ஓரங்கட்ட பார்க்குறாங்க. கடலுக்கு அடியில் கரண்ட் வயர்களை கொண்டு போகிறது, எரிவாயு எடுக்கிறதுன்னு எல்லாத்திலையும் துருக்கியை சேர்க்காம இவங்க ஒரு டீல் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சைப்ரஸ் நாட்டில் இஸ்ரேல் தன்னோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை நிலைநிறுத்தி வைக்கிறார்கள். இது துருக்கிக்கு தன்னோட வீட்டு வாசல்ல யாரோ துப்பாக்கியை வச்சுக்கிட்டு நிக்கிற மாதிரி இருக்கு. இதனாலதான் துருக்கி என்ன பண்றாங்கன்னா, நீங்க அங்க எனக்கு செக் வைக்கிறீங்கன்னா, அதாவது நீங்க எனக்கு செக் வச்சா நான் இங்க சிரியாவில் ரூட்டை கட் பண்ணுவேன் என்று இப்போ ஒரு அதிரடியான கேமை பிளே பண்ண ஆரம்பிச்சிருக்கிறார்கள். சிரியாவில் துருக்கிக்கு மிகப்பெரிய ஒரு பயம் இருக்கு. அதுதான் அங்கே இருக்கின்ற குர்திஸ் படைகள். இந்த குர்திஸ் படைகளுக்கு அமெரிக்கா தான் சப்போர்ட் பண்றாங்க. இந்த குர்திஸ் படைகள் அதாவது எஸ்டிஎஃப்க்கு எதிராக அங்கே இருக்கின்ற ஆளும் அரசாங்கமாக இருக்கின்ற அல்ஜுலானி அரசாங்கம் தாக்குதலை நடத்தி அந்த இடங்களை கைப்பற்றுகிறார்கள் என்ற நடவடிக்கை ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. ஒருவேளை இஸ்ரேல் ஈரான் மேலே அட்டாக் பண்ணினா அதனால சிரியாவில் பெரிய ஒரு கலவரம் படிச்சா அது குர்திஸ் படைகளுக்கு தான் லாபமா முடியும். அவங்க வலுவானா, அதாவது குர்திஸ் படைகள் வலுவானா அது துருக்கிக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து. அதனால சிரியாவில் ஒரு நிலைத்தன்மை, அதாவது ஸ்டெபிலிட்டியானது இருக்கணும் என்று துருக்கி நினைக்கிறாங்க. ஈரான் மேல இஸ்ரேல் தாக்குதலை நடத்தின அட்டாக் பண்ணினால் அந்த அமைதி குலைந்திரும் என்று துருக்கி பயப்படுறாங்க. இதனாலதான் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணும் விதமாகவும் இந்த ஆட்டத்தை துருக்கி ஆடுகிறார்கள். இப்ப நாங்க முக்கியமா சைப்ரஸ் நில விவகாரத்தை பற்றி பார்க்கணும். இது ரொம்பவே இண்டஸ்ட்ரிக்கான விஷயம். வடக்கு சைப்ரஸ், அதாவது துருக்கியோட கட்டுப்பாட்டில் இருக்கின்ற பகுதிகளில் இஸ்ரேலியர்கள் அதிகமா நிலம் வாங்குறாங்க என்ற ஒரு சர்ச்சை இப்ப போய்கிட்டு இருக்கு. இதனால அங்க இருக்கின்ற உள்ளூர் மக்கள் மிகப்பெரிய கோபத்துல இருக்காங்க. சமீபத்தில் கூட ஒரு இஸ்ரேலிய டெவலப்பரை துருக்கி பிடிச்சு ஜெயில போட்டிருக்காங்க. இந்த நில விவகாரம், அதாவது துருக்கியோட கட்டுப்பாட்டில் இருக்கின்ற சைப்ரஸ்ல இஸ்ரேலியர்கள் நிலங்களை வாங்குகிறார்கள் என்ற இந்த நில விவகாரம் துருக்கி மக்கள் மத்தியில் இஸ்ரேலுக்கு எதிரான பெரிய ஒரு கோபத்தை உருவாக்கி இருக்கு. எர்டகன் அவர்களோட அரசாங்கத்துக்கு மக்களோட இந்த கோபத்தை தங்களுக்கு சாதமா பயன்படுத்தி கொள்ள வேண்டிய தேவையும் இருக்கு. இதைத்தான் இப்ப துருக்கி சரியா பயன்படுத்தி கொண்டு இருக்காங்க. ஈரான் துருக்கிக்கு ஒரு முக்கியமான எரிசக்தி சப்ளையர். சும்மாவே துருக்கியில பொருளாதார நிலைமை கொஞ்சம் டல்லா தான் இருக்கு. இந்த நேரத்துல ஈரான் மேல போர் வந்து அங்கிருந்து வர்ற கேஸ் நின்று போனா அதனை துருக்கியாடு தாங்க முடியாது. அதனால தான் ஈரான் ஒரு முக்கியமான பிஸ்னஸ் பார்ட்னருங்கிற முறையிலையும் துருக்கி அவங்களை காப்பாற்ற பார்க்குறாங்க. சிம்பிளா சொன்ன போனா துருக்கி ஈரானை காப்பாற்ற பார்க்கறது ஈரான் மேல இருக்கிற பாசத்தால இல்லை, அது தன்னோட மேலாதிக்கத்தை நாட்டோடு மேம்படுறதுக்காண்டு எடுத்த முடிவாக பார்க்கப்படுது. இந்த ஏரியாவில் எங்களை மீறி யாராலையும் ஆட்டம் போட முடியாது. அப்படி ஆட்டம் போட்டால் ஒரு விரலை கொடுக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் துருக்கி ஒரு பயங்கரமான எச்சரிக்கை கொடுக்கணும்ன்றதுக்காண்டு தான் இந்த ஆட்டத்தை ஆடி இருக்கிறார்கள். இங்கே ஒரு பக்கம் துருக்கி இப்படி காயை நகர்த்தி கொண்டு இருக்கிற நேரத்தில் அமெரிக்கா அவங்களோட பெரிய போர்க்கப்பலான USS ஆப்ரகாம் லிங்கனை இந்த ஏரியாவுக்கு கொண்டு வர்றாங்க. இது சும்மா ஒரு போர்க்கப்பல் என்று சொல்ல முடியாது, இது ஒரு நடமான இராணுவ தீவென்று தான் நிறைய பேர் சொல்வார்கள். ஆனா ஈரான் இதனையும் சமாளிக்க ரெடியா தான் இருக்காங்க. அவங்க கிட்ட இருக்கிற ட்ரோன்கள் சின்ன சின்ன அட்டாக் போட் மூலமா இந்த பெரிய கப்பலுக்கு டப் கொடுக்கறதுக்கு ஈரான் பிளான் பண்ணி இருக்காங்க. சரி, இதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா இதோட என்காட்டு என்னென்று $1 மில்லியன் கேள்விதான் இப்ப எழும்பி இருக்கு. நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, பயத்துல இருக்கிறவன் தான் முதல்ல கை வைப்பானு. இப்ப இஸ்ரேலோட நிலைமையும் அப்படித்தான் இருக்கு. இத்தனை வருஷமா சிரியா வானத்துல ராயா மாதிரி சுத்திக்கிட்டு இருந்த இஸ்ரேலுக்கு துருக்கி இப்போ ஒரு செக் வச்சிருக்கு. ஆனா இஸ்ரேல் சும்மா இருக்குமா? கண்டிப்பாக அவர்கள் ஏதாவது செய்வார்கள். அதாவது துருக்கியோட ரேடாரை உடைக்கவோ இல்ல அதை செயலிழக்க வைக்கவோ இஸ்ரேல் ஏதாவது ஒரு ரகசியமான ஆபரேஷனை கையில எடுப்பார்கள். அப்படி செஞ்சா அது துருக்கிக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு நேரடியான மோதலா மாறும். இன்னும் ஒரு பக்கம் அமெரிக்காவோட அந்த பிரமாண்டமான கப்பல் USS ஆப்ரகாம் லிங்கன் உள்ள வருது. இது வரும் மிரட்டல் இல்லை. ஒருவேளை ஈரான் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இஸ்ரேலை அட்டாக் பண்ண பார்த்தா நாங்கள் உள்ள இறங்குவோம் அப்படிங்கிற அமெரிக்காவோட ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவும் இது பார்க்கப்படுது. ஒன்று, ஈரானை அடிப்பதற்காண்டி அமெரிக்கா இந்த கப்பலை உள்ள கொண்டு வரார்கள். இன்னும் ஒன்று, இஸ்ரேலுக்கும் துருக்கிக்கும் இடையில போர ஆரம்பிச்சா அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இஸ்ரேலை ஈரான் அட்டாக் பண்ணிவிடக்கூடாது என்றதுக்காண்டி அமெரிக்கா இந்த கப்பலை அனுப்புவதாகவும் பார்க்கப்படுது. இதுவரைக்கும் திரைமறைவில் நடந்து கொண்டிருந்த இஸ்ரேல் ஈரான் சண்டை இப்போ துருக்கி அமெரிக்கான எல்லா நாடுகளையும் உள்ள இழுத்துக்கிட்டு வருது. இதோட பிராந்திய போருக்கான
வடிவகுக்கலாம் என்பதுதான் நிறைய வல்லுநர்களோட கருத்தாகவும் இருக்கு. துருக்கி இப்ப வெறும் நாட்டோ நாடா மட்டும் இல்லாம மத்திய கிழக்குல தன்னோட ஆதிக்கத்தை நிலைநாட்ட பாக்குறாங்க. இஸ்ரேலுக்கு எதிராக அவங்க எடுக்கிற இந்த ரேடார் ராஜதந்திரம் ஒரு பெரிய ஒரு திருப்பு முனை என்றும் நிறைய வல்லுநர்கள் சொல்கிறார்கள். இந்த எல்லா கசமசாக்களுக்கும் இடையிலையும் நிம்மதியா இருக்கிறதுண்டா ஈரான் மட்டும்தான். ஏன்னா அவங்களுக்கு இப்போ ஒரு புதுசா ஒரு பாதை பெறம் கிடைச்சிருக்கு. அதாவது துருக்கி தங்களுடைய ரேடாரை சிரியாவில் வச்சதால இது ஈரானுக்கான ஒரு பாதை பெறனாக பார்க்கப்படுது. இதனால ஈரான் கொஞ்சம் நிம்மதியா இருக்காங்கன்னு சொல்ல முடியும். சுருக்கமா சொல்லணும்னா இப்போ முழுமையான மிடில் ஈஸ்டுமே ஒரு வெடி மருந்துக்கு மேல உட்கார்ந்து இருக்கு. ஒரு சின்ன பொறி போதும் மொத்த ஏரியாவும் பத்திக்கிட்டு ஏரியில இருக்கு. துருக்கியோட இந்த ரேடார் அந்த பொறிக்கு முற்றுப்புள்ளி வைக்குமா இல்ல அதையே ஒரு நெருப்பா மாற்றுவாங்களான்னு தான் நாங்க வெயிட் பண்ணி பார்க்கணும். என்னடா காலம் தான் இதற்கான பதிலை சொல்லும். ஆகவே நீங்க என்ன நினைக்கிறீங்க? துருக்கி உண்மையாகவே ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுவார்களா அல்லது இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுவார்களா? இதனை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆனா துருக்கியோட இந்த மூவ் கண்டிப்பாக மிடில் ஈஸ்ட்லேயே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஆகவே இந்த வீடியோவில் நாங்கள் பார்த்த தகவல்கள் புதிதாக இருந்திருக்குமென்னு நம்புறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். என்னமோ ஒரு புதிய தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவில் உங்களை மீட் பண்றேன்.